உரியடி போட்டி நடந்துகிட்டு இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. மனோஜ் தான் ஃபர்ஸ்ட்டு போறாரு. கொம்பு எடுத்துட்டு போறாரு. அப்படியே சுத்தி சுத்தி பார்க்குறாரு. ஆனா அவரால அடிக்கவே முடியல. அப்போ ரோகிணி சொல்றாங்க, "மனோஜ் இங்க தான் மனோஜ் இருக்கு. அங்க தான் இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. "என்ன இந்த டீம்ல இருந்துட்டு அவருக்கு சொல்லிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்றாங்க. "இல்ல என்னதான் இருந்தாலும் மனோஜ் பாவம் இல்ல ரொம்ப நேரமா தேடுறாரு." அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே சொல்றாங்க, "அங்க தான்டா இருக்கு. இங்க தான் இருக்கு." பாட்டி எல்லாருமே சொல்றாங்க. ஆனா மனோஜால அடிக்கவே முடியல. "சரி டைம் முடிஞ்சிடுச்சு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "ரோகிணி நீ வாம்மா." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. ரோகிணி ரொம்ப சந்தோஷமா வராங்க. கொம்பு எடுத்துட்டு அவங்களும் அடிக்க போறாங்க. சுத்தி சுத்தி அடிக்க முடியாங்க. ஆனாலும் அவங்களாலையும் அடிக்கவே முடியல. இங்க இருக்கு, அங்க இருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க. ஆனா அவங்களும் ஜெயிக்கவே இல்ல. அடுத்தது சரி ஸ்ருதி நீ வா அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ருதியும் போறாங்க. அதே மாதிரி கொம்பு எடுத்துட்டு போய் அதே மாதிரி சுத்தி சுத்தி பார்க்குறாங்க. எல்லாருமே சொல்றாங்க இங்க இருக்கு, அங்க இருக்குன்னு. ஆனாலும் அவங்களாலையும் அடிக்கவும் முடியல. அதுக்கும் அடுத்தது ரவி வராரு. ரவியும் அதே மாதிரி சூப்பரா பண்றாரு. ஆனா அவராலையும் அடிக்க முடியல. யாராலையுமே முடியல. சரி மீனா நீ வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மீனா அவ்வளோ சந்தோஷமா வராங்க. அவங்களும் சுத்தி சுத்தி அடிக்கிறாங்க. ஆனா கடைசியில அவங்களுக்கு சுத்தமா எட்டவே இல்ல. "என்ன மீனா உன்னாலயும் முடியல? சரி நம்ப ஆள் இறங்குனா தான் சூப்பரா இருக்கும். அவனுக்கு எல்லாமே தெரியும். அவன் இந்த ஊர்ல வளர்ந்த பையன்." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. "முத்து நீ வா" அப்படின்னு சொல்றாங்க. அவர் கொம்பு எடுத்துட்டு சூப்பரா சுத்தி சுத்தி அழகா அந்த ஒரு அடியா அடிச்சிட்டாரு. எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே அப்படியே முத்துவ தூக்குறாங்க. அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. ஆனா விஜயாக்கு மட்டும் பயங்கரமா கோவம் வருது. முத்து, ரவி, மனோஜ் 3 பேருமே சேர்ந்து விஜயாவ அப்படியே தூக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா அப்படியே தூக்கிட்டு வராங்க. "என்னடா பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. "அம்மா நம்ம டீம் ஜெயிச்சிடுச்சுல்ல, போடா" அப்படின்னு சொல்றாங்க. "என்னதான் இருந்தாலும் நம்ம டீம்ல ஒருத்தர் ஜெயிச்சாச்சுல்ல, ஏம்மா இப்படி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவ கேட்குறாங்க. அப்படியே இறங்குறாங்க. எல்லாருமே சேர்ந்து சொல்றாங்க, "சரி அடுத்த போட்டி ஸ்டார்ட் பண்ணலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. எல்லார் கையிலயுமே ஒரு ஒரு டயர் குடுத்துட்டு ஒரு கொம்பு குடுத்துட்டாங்க. "இந்த டயர இங்கேருந்து அது வரைக்கும் ஓட்டிட்டு போகணும். புரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டாங்க பாட்டி. "ரெடி ஸ்டார்ட் 1, 2, 3" அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாருமே ஓட்டிட்டு போறாங்க. அப்போ ரோகிணி ஓட்டிட்டு போறத ஸ்ருதி தெரியாம இடிச்சுட்டாங்க. "கீழ விழுந்துச்சு. நீ உங்களால தான்" அப்படின்னு சொல்றாங்க. "சாரிங்க" அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தரா ஓட்டிட்டு போறாங்க. மனோஜாலயும் ஓட்டிட்டு போக முடியல. அவரும் தோத்துட்டாரு. அடுத்தது ரவியும் தோத்துட்டாரு. மீனா ஓட்டிட்டு வராங்க. அதே மாதிரி முத்து 2 பேருமே அந்த டயர சூப்பரா ஓட்டிட்டு வராங்க. ஆனா கடைசியில முத்து தான் ஜெயிச்சாரு. சூப்பர் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாட்டிக்கு, அண்ணாமலைக்கு எல்லாருமே அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ஆனா ரோகிணி மூஞ்சில அவ்வளோ கோவம் வருது. அப்படியே பார்க்குறாங்க. ஸ்ருதிக்கு சுத்தமா புடிக்கவே இல்ல. "என்ன இவரு ஜெயிச்சிட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாரி ஃபீல் பண்றாங்க. விஜயாக்கும் கோவமா வருது. அப்ப பாட்டி சொல்றாங்க, "எல்லாருமே வாங்க போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு. "நீங்க பேசிக்கிட்டு இருந்த எல்லாமே நான் கேட்டுட்டேன். எல்லாருமே முத்து, மீனா 2 பேருமே தோக்கணும்னு தானே பேசிட்டு இருந்தீங்க. விஜயா நீ கூட அப்படி தானே பேசிட்டு இருந்தீங்க. அதனால தான் 2 டீமா நான் பிரிச்சேன். இன்னைக்கு நீங்க எப்பவுமே இப்ப மனக்கசப்பு இருக்கும். ஆனா கண்டிப்பா ஒரு நாள் நீங்க ஒண்ணா சேருவீங்க" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. "சரி வாங்க வீட்டுக்கு போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு வீட்டுக்கு போறாங்க. "சரி நம்ம நாளைக்கு காலைல சீக்கிரமா கிளம்பலாம்" அப்படின்னு சொல்றாங்க எல்லாருமே. "ஆமா எனக்கு கூட அப்பாயின்மெண்ட் இருக்கு. நெறைய வேலை இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா எனக்கும் வேலை இருக்குன்னு" சொல்லிட்டு ரவி சொல்றாரு. "சரி நம்ம காலைலயே போகலாம். பூ வேற கட்டணும்" அப்படின்னு சொல்றாங்க மீனா. "ஆமா பெரிய வேலை" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. "இங்க பாரு விஜயா 3 பேரையும் ஒரே மாதிரி பாருன்னு உனக்கு எத்தனை வாட்டி நான் சொல்லிட்டேன். எப்ப பார்த்தாலும் மருமக மனசு கஷ்டப்படுற மாதிரி நீ பேசாத" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. அப்ப அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க விஜயா. "சரி எல்லாருமே சேர்ந்து போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமா பாட்டி எனக்கு ஒரு கேம் தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்றாங்க. "என்னம்மா கேம்?" அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் அந்த கேம சொல்றாங்க. "அப்படியா இந்த கேம் நல்லா இருக்கே. நாம எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. "ஆமா பாட்டி சூப்பரா இருக்கும் அந்த கேம்" அப்படின்னு சொல்றாங்க. "சரி அதுக்கு முன்னாடி நான் சொல்றத கேட்கணும். இங்க பாரு விஜயா நல்லா தெரிஞ்சுக்கோ. 3 பையனையும் நீ தான் பெத்த. முத்துவ மட்டும் எப்ப பார்த்தாலும் நீ யாரோ மாதிரி நீ பார்க்கவே கூடாது. புரியுதா? நாம பெத்த புள்ளைய நாம தான் நல்லா பார்த்துக்கணும். ஏதாவது தப்பு பண்ணா கூட பொறுமையா சொல்லணும். அப்பதான் அவங்க சரியா கேட்பாங்க. அத விட்டுட்டு அவங்கள ஒதுக்கி வைக்கிறதோ, இல்ல எப்ப பார்த்தாலும் அவன திட்டிக்கிட்டே இருக்கிறதோ இதெல்லாம் நல்லது கிடையாது. முத்து மாதிரி ஒரு நல்ல பையனே கிடையாது. ஆனா நீ அவன எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்க. அவன மட்டுமா சொல்லிட்டு இருக்க? மீனாவையும் சொல்லிட்டு இருக்க. 2 பேரையும் ஒரே மாதிரி தான் நீ பார்க்கணும். இன்னிலிருந்து 2 பேரையும் எதையுமே நீ பேசக்கூடாது. எல்லாரையுமே ஒரே மாதிரி பார்க்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. "அவலாம் திருந்தவே மாட்டாமா" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு. "அதெல்லாம் கேட்பா நீ அமைதியா இரு" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்ட பாட்டி சொல்றாங்க. "பாத்தியா அம்மா எப்படி சொல்றாங்க? எல்லாம் எப்பவுமே உனக்கு தான் அவங்க சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு. "ஆமா ஆமா அப்படியே சப்போர்ட் பண்ணிட்டாலும்" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. "பாட்டி நீங்க எதுக்கு பாட்டி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? எத்தனை வாட்டி சொன்னாலும் அவங்க காதெல்லாம் விழவே விழாது. அவங்க குணம் பிறவி குணம். அதெல்லாம் மாறவே மாறாது. அவங்க மனசுல எப்படி வேணாலும் நெனச்சிட்டு போட்டும் பாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. "நீ ஏன்டா எப்ப பார்த்தாலும் நடுவுல வர? நீ அமைதியா இருடா" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. "சரி வாங்க ஸ்ருதி நீ ஏதோ சொன்னல்லம்மா அந்த விளையாட்டு விளையாடலாமா" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. "சரி சரி எல்லாருமே உட்காருங்க. நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்றாங்க. எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. சரி இந்த கேமை விளையாடிட்டு கண்டிப்பா நாளைக்கு நாங்க கிளம்பிடுவோம்.
ஏன்னா எங்களுக்கு டைம் ஓவர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நல்லபடியாக நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு.